So fourth, first, second, third. Okay, next point வந்துட்டு communion helps us to remember the Christ sacrifice. Christ sacrifice இந்த திருவிருந்து என்னத்த குறிப்பிடுதுன்னா இயேசுவின் ரத்தம் வந்துட்டு நம்மளுக்காக சிந்தப்பட்டது இல்லையா, அதை வந்துட்டு நினைவு கூறுது. அவர் தியாகத்தை வந்துட்டு நினைவு கூறுது. ஏன் அவர் தியாகத்தை நினைவு கூறுதுன்னா, அந்த அப்பம்ன்றது அவர் சரீரத்தையும், பாத்திரம் என்றது நம்ம பாவங்களுக்கு கழுவப்பட்ட ரத்தமும் சிந்தப்பட்ட ரத்தமுமா அது வந்துட்டு ரெஃபர் ஆகுதுங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம் கம்யூனியன் ஹெல்ப்ஸ் அஸ் டு ரிமெம்பர் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் கிரைஸ்ட். அதுதான் கிரைஸ்ட் சாக்ரிஃபைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்துட்டு ஒரு பைபிள் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 1 Corinthians 11:24-25 24 every time we take communion we remember the price Jesus paid for our salvation. கம்யூனியன் ப்ரொக்ளைம்ஸ் த காஸ்பல். எப்படி காஸ்பலை வந்துட்டு அது ப்ரொக்ளைம் பண்ணுதுங்க? பை டேக்கிங் கம்யூனியன் வி பப்ளிக்லி டிக்ளேர் தட் ஜீசஸ் வாஸ் டெட் அண்ட் ஹீ ரோஸ் அகெயின் அண்ட் ஹீ வில் ரிட்டர்ன். அதாவது அவர் வந்துட்டு மரித்தாரு, உயிர் எழுந்தாரு, அவர் திருப்பியும் வராருன்ட்டு நம்ம பப்ளிக்காக கம்யூனியன் எடுக்கும்போது டிக்ளேர் பண்ணுறேங்க. அதுக்கு தான் நீங்கள் கம்யூனியன் எடுக்கணுன்ட்டு சொல்லிட்டு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேங்க. அதுக்கு பைபிள் ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். For 1 Corinthians 11:26 for whenever you eat this bread and drink this cup you proclaim the Lord death until he comes. Communion helps us to examine ourselves. So before participating we have to examine ourselves and also we have to confess our sin with sincere heart. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இருதயத்தை வந்துட்டு ஆராயணுமா, என்ன இருக்குது சின் வந்துட்டு நம்ம தப்பு என்ன இருக்குதுன்றது சொல்லி அதை ஆராய்ச்சி எப்படி பண்ணோம்னா நம்ம வந்துட்டு அது ஆண்டவர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணணும். நம்ம பாவங்கள் தப்புகள் எல்லாமே வந்துட்டு கன்ஃபஸ் பண்ணணும் வித் சின்சியர் ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பைபிள் ரெஃபரன்ஸ் வந்துட்டு 1 Corinthians 11:27-29. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனியன் இஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு ரினியூ யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட் அண்ட் அதர்ஸ். ரீனியூனா உங்களுக்கு என்னங்க தோணுது? உங்களுக்கு பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா, கவர்மெண்ட் ஐடி ஏதோ ஒன்று, உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணுறோம்? ரீனியூ பண்ணுறோம். அதாவது நம்ம ரிலேஷன்ஷிப்போ ஃபெலோஷிப்போ வந்துட்டு ஆண்டவருக்குள்ளே இன்னும் நெருக்கமாகிறதுக்கு இந்த கம்யூனியன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுதுங்க. அதனால நீங்கள் இந்த கம்யூனியனை வந்துட்டு மறுதளிக்காதீங்க. ஸோ இது வந்து பைபிள் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம எக்ஸோடஸ் 12 பார்க்கலாம். தி இஸ்ரேலிட்டிஸ் பிளேஸ் த பிளட் ஆஃப் த lamb on their doorstep and God spared for judgment. Jesus is the perfect Passover lamb who shed his blood for our salvation. ஸோ நம்ம வந்துட்டு பைபிள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாங்க. எக்ஸோடஸ் 12:13 எடுத்துக்கலாம். But the blood on your doorstep will serve as a sign, marking the house where you are staying. When I see the blood, I will pass over you. This plague of death will not touch you when I strike the land of Egypt. So John 1:29 என்ன சொல்லப்படுதுன்னா, Behold the Lamb of God who takes away the sin of the world. 1 Corinthians 5:7 என்ன சொல்லப்படுதுன்னா, Christ our Passover lamb has been sacrificed. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இது எதுக்காக வந்துட்டு கம்பேர் பண்ணுறாங்கன்னா, பாஸ் ஓவரும் ஜீசஸும் வந்துட்டு ரெண்டுத்துக்குமே வந்துட்டு கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ பாஸ் ஓவர், வாட் த பாஸ் ஓவர் ரிமைண்ட்ஸ் அஸ் இஸ் just as Passover reminded Israel of God deliverance, communion reminds believers of the greater deliverance found in Christ. ஆமாங்க, இது வந்துட்டு பஸ்கா பண்டிகைன்னு சொல்லுவாங்க. இது எதுனா பாஸ் ஓவர்து. நம்ம பாஸ் ஓவரில் வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்துட்டு எப்படி டெலிவரன்ஸ் வந்துட்டு தந்தாரோ அதே மாதிரி கம்யூனியன் ரிமைண்ட்ஸ் பிலீவர்ஸ் ஆஃப் அ கிரேட்டர் டெலிவரன்ஸ் ஃபவுண்ட் இன் கிரைஸ்ட். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு டெலிவரன்ஸ் எதுலேருந்துனா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடித்து நம்ம பாவங்களுக்காக வந்துட்டு அவர் ரத்தம் சிந்தி நம்ம பாவங்களெல்லாம் கழுவப்பட்டது இல்லையா. ஸோ தட் இஸ் வாட் த டெலிவரன்ஸ் இன் கிரைஸ்ட்ன்ட்டு இங்கே. So conclusion enna communion it is not a church tradition, it is a Jesus command, and also Jesus commanded this to disciples to continue and observe it, and he did it before the crucifixion, and it was done in Lord's Supper, and also
Communion reminds us the Christ sacrifice, and communion helps us to examine ourselves, and communion is an opportunity to renew the relationship with God and others, not only to renew the relationship, and it also helps us for the repentance. So what we have to do is we should not take the communion very casually. We have to take it with gratitude, reverence and faith. ஸோ க்ளோசிங் வேர்ஸ் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறாங்க. John 6:53-54. Unless you eat the flesh of the Son of Man and drink his blood, you have no life in you. Whoever feeds on my flesh and drink my blood has eternal life, and I will raise him up at the last day. ஸோ இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியது என்னன்னா, கம்யூனியனுக்கு நீங்கள் வந்துட்டு when you come to the table, don't just hold the bread and the cup, hold with the grace and forgiveness. நீங்கள் வந்துட்டு அதை எடுக்கும் போது நிஜமாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் யார்கிட்டையாவது பேசாமல் இருக்கிறீங்களா, யார்கிட்டையாவது கோச்சுன்னு இருக்கிறீங்களா, நீங்கள் ஏதோ ஒன்று கடவுளுக்கு விரோதமான செயல்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, நீங்கள் அதை ஒப்பு கொடுக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், you have to hold with the grace and forgiveness and also the hope that Jesus purchased for us on the cross.